குட் டே டு ஆல். வெல்கம் டு ஹீரோ டு யூரோப் சேனல். ஜெர்மனியில் சிட்டி கேலரி அப்படிங்கிற ஒரு மாலுக்கு தான் வந்திருக்கோம். வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு இந்த மால். வீக் டேஸில் அவ்வளோவா ரஷ்ஷாக இருக்காது. ஸோ கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் விளையாண்டுருந்தாங்க. அண்ட் பார்க்கிங்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கூட இருந்துச்சு. சேம் இங்கேயும் வந்து பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்தாச்சு. வெளியில் வந்து டெம்பரேச்சர் வந்து அரௌண்ட் 2 டிகிரி இருந்துச்சு. உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து நல்லா வார்மாக இருந்துச்சு. ஹீட்டர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு போர்டு இருந்துச்சு, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குது மாலில் அப்படின்ட்டு. ஸோ எந்தெந்த டேட்டில் எந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ சாட்டன் அப்படின்ட்டு ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பு இது. அதுக்கப்புறம் கிளாத்திங்கில் வந்து பார்த்தா முன்னாடியே வந்து ஹேட் அண்ட் க்ளவுஸஸ் வச்சுருந்தாங்க. வின்டர் சீசனுங்கிறதுனால மால் ஃபுல்லாகவே வந்து கிளாத்திங்ஸ் எல்லாமே வின்டர் கலெக்ஷனாக தான் இருந்துச்சு. இது ஒரு ஷாக்கிங்கான ஒரு இது எங்களுக்கு என்னென்னு பார்த்தா, காஷ்மீரி ஷால், அதாவது நம்ம காஷ்மீர்லேருந்து பண்ணி இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. சாலிட் கலர்ஸ் கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. நல்லா 12 வீவில் பிரிண்டட் இருந்துச்சு. அது போக வந்து செக்டு டிசைனர் ஷால் இருந்துச்சு. அண்ட் தென் சாலிட் கலர்ஸ் யாண்டைட்ஸ் எல்லாமே பார்த்தோம். சூப்பர் கலெக்ஷன். அமேசிங். காஷ்மீர்லேருந்து ஷால் இங்கே வருதா அப்படின்ட்டு. ப்ரைஸ் எல்லாமே வந்து 4000 ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு ஃப்ரூட் ஷாப் ஒன்று வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆரஞ்சு, ஆப்பிள், பனானன் அந்த மாதிரி. ஸோ நார்மலாக எல்லா மால்லேயும் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் அண்ட் ஹை பிராண்டட் எல்லாம் நிறையா இருந்துச்சு. ஹை அண்ட் பிராண்ட்ஸ் கஸ் அண்டு லூயிஸ் விட்டான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபியூ ஜெர்மனோட பிராண்ட்ஸும் வந்து இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. கலெக்ஷன் எல்லாமே வந்து வின்டர் சீசன் தான். மால் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கு. நல்லா டெக்கரேஷன் பண்ணி லைட்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால சென்ட்ரலில் வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சுருந்தாங்க லைட்டிங்ஸோட வித் டெக்கரேஷன். செம்ம வியூவாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அதில் கூட ஐ லவ் ஆக்ஸ்போர்க் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் பார்ட்டி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. சென்ட்ரலாக கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு மியூசிக்கெல்லாம் ப்ளே பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷாப். நம்ம ஃபோட்டோஸ் கொடுத்தா அவங்க வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க, மேக் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி H&M பிராண்ட்குள்ளே வந்தாச்சு. கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு. வின்டர் வேர் கலெக்ஷன் நல்லா ஹெவி ஜாக்கெட் அண்ட் ஸ்வெட் ஷர்ட்ஸ் தான் இருந்துச்சு நிறையா. அண்ட் தென் வந்து நார்மலாக வந்து அவுட்டர் வேரும் இருந்துச்சு. இது வந்து பிளேசர் கம் ஒரு ஸ்வெட் ஷர்ட் மாதிரி. அதுக்கப்புறம் பிளாக் கலரில் பீட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா லவ்லி போ பார்த்துருந்தோம். அழகாக ஷோகேசிங் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ளீஸ் ஹெவி ஃப்ளீஸ் ஜாக்கெட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து டஃபேட்டாக வச்சு வெளியில் வந்து இந்த மாதிரி கிளாத்திங் ஹெவியாக இருக்கிற ஜாக்கெட்ஸ் தான் வந்து இவங்க வேர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு சஸ்டெயின் பண்ணுற மாதிரி பாடியை வார்மாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கார்டரைஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக வந்து தெர்மல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் சட்டிலான கலர்ஸ் பிளாக், ஒயிட், பேஜ் அந்த மாதிரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிங்க், ரெட், ஆரஞ்சு, ப்ளூ, எல்லோ, ப்ரௌன் கலர் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல இவங்க. ஒரு ஒயிட் கலரில் ரவுண்ட் நெக் ஸ்வெட் ஷர்ட் ஸ்டட்டெல்லாம் வச்சு லவ்லி கலெக்ஷன். பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக ஓவர் சைஸ்டு
ஒரு ஸ்வெட் ஷர்ட். அண்ட் தென் எகெயின் வந்து ப்ரஷ்டு ஃப்ளீஸில் பண்ணின உமன்ஸ் டிஷர்ட். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்டு ஃபேப்ரிக்கில் பண்ணின ஒரு உமன்ஸ் டாப். ஸோ பீச் கலர் இது, லவ்லி கலெக்ஷன். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பார்த்தா €19, அதாவது 1600 ரேஞ்சில் இருக்கும். அடுத்தது வந்து ஒரு உல்லனில் ஒரு லூப் மாதிரி ஒரு டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அண்ட் தென் விமென்ஸ் வேர் அகெயின். டெனிம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. பிகாஸ் இங்கே வந்து வின்டர் சீசனுங்கிறதுனால தெர்மல்ஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து டெனிம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெனிம்ஸ் வந்து பார்க்கவே முடியல, கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் தென் கார்ட்ராயோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு, லாங் ட்ரெஸ் மாதிரி. அண்ட் தென் வந்து பேண்ட் மாதிரி இருந்துச்சு. ஹுடி கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு வச்சுருந்தாங்க. பீச் அண்ட் எல்லோ அண்ட் ஒயிட், ஆலிவ்ஸ், க்ரே, பிளாக் அந்த மாதிரி கலெக்ஷன். அண்ட் ட்ராக் பேண்ட்ஸ் கூட வந்து வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தா 1300 அந்த ரேஞ்சில் இருக்குது. யூரோஸில் €15, அரௌண்ட் €16 வந்தது. மோஸ்ட்லி வந்து எல்லாமே இங்கே வந்து பெய்ஜ் கலர்ஸ், சட்டிலான கலர்ஸ் தான். எகெயின் வந்து ஹுடி எல்லாமே கூட ஜாக்கெட், ஹெவி ஜாக்கெட், ஹுடிஸ் மாதிரி டைப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து லைட் கலர்ஸ் தான் இருந்துச்சு. அடுத்தது ஜெகின்ஸ், விமென்ஸ் வேரில் ஜெகின். இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் வேர் மாதிரி இல்லாமல் இதோட பாலி கண்டென்ட் காட்டன் பாலியில் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரக்சர்டு இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பீச் அண்ட் மாவ் அண்ட் க்ரே, பிளாக் அந்த மாதிரி கலெக்ஷனில் ஆஃப் ஒயிட் கலர்லேயும் கூட இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஜெகின்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருந்துச்சு, பார்க்குறக்கே வந்து யூனிக்காக இருந்துச்சு. அடுத்தது ஸ்கர்ட்ஸ். விமென்ஸ் வேரில் இந்த ஸ்கர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர்டு ஃபேப்ரிக் அகெயின். இதுவும் வந்து உல்லில் ஸ்ட்ரக்சர்டு ஃபேப்ரிக்கில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கு. குவாலிட்டி செம்மையான குவாலிட்டி, நைஸ் குவாலிட்டி. அண்ட் தென் ஹேட்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பீப்புள்ஸ் லவ் ஹேட்ஸ். வின்டர் சீசன்லேயும் சரி, சம்மர்லேயும் சரி இந்த மாதிரி ஹேட்ஸ் விரும்புவாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள். அது முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தோடனே பார்த்தா இங்கே வந்து மரம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரிஜினல் மரம் தான். இந்த செடியுமே ஒரிஜினல் செடி தான் இருந்துச்சு. பிளாஸ்டிக் நினச்சோம், பட் இல்லை, ஒரிஜினல் தான். ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தா கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரொம்ப க்ளோஸில் பெருசாக மேலே வரைக்கும் டச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா லைட்டிங் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இதுதான் வெளியில் வர வழி முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.